அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று வைகாசி மாத அமாவாசை. இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு தானமாக கொடுங்கள், வீட்டில் பல மடங்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி என்ன பொருளை நாம தானமாக கொடுக்க வேண்டும், இந்த வைகாசி மாத அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை திதி எப்ப வருது அப்படின்னா, இன்று மதியம் 11:30 மணியில் இருந்து நாளை காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கு. சரி, அமாவாசைக்கு நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுப்போம். ஆனா இந்த அமாவாசையில இன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சூரிய பகவானை சாட்சியாக வைத்துதான் நாம தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு 11:30 மணிக்கு மேலதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிய ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுக்கு உச்சி நேரத்துல நம்ம 12 மணிக்கு மேல தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு இந்த அமாவாசையில கொடுக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையில 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது திதி. காலை நேரங்கள்ல நீங்க தாராளமாக நாளைக்கு திதி கொடுக்கலாம். ஆனா இந்த நாங்க தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம்மா, சும்மா சாதம் வச்சு காக்கைக்கு வச்சுட்டு நாங்க சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறவங்க இன்றைய நாள் மதியம் 1-2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். இது முன்னோர் வழிபாடு. இந்த அமாவாசை ஏன் நம்ம இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு அமாவாசை வருது. எப்படி இந்த பௌர்ணமி திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திர பகவானுக்குரிய நாள். அப்ப இந்த பௌர்ணமி அமாவாசை எல்லாமே நாம சந்திரனை வைத்துத்தானே வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா? அப்ப சந்திரனுக்குரிய நாளிலேயே இந்த அமாவாசை வருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. திங்கட்கிழமை நாம சிவபெருமானை வழிபாடு செய்வோம். இந்த சந்திர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். அப்ப சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிவன் சந்திர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த நாள்ல நம்மளுக்கு இந்த அமாவாசை வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதே நாள்ல இன்றைய நாள் நம்மளுக்கு கிருத்திகையும் வருகிறது. மிக அற்புதமான முருகர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இன்றைய நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு சேர்க்கை நாள் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த நாள்ல முருகர் வழிபாடு செய்யலாம், சிவன் வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம், அம்பாள் வழிபாடும் செய்யலாம். இப்படி தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைய நாள் திகழ்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான நாள்ல நாம இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு செல்வந்தராவது கட்டாயம் நிச்சயமாக உறுதி. இப்போ இன்றைய நாள் நான் சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன? அரிசி. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்ததும் இந்த அரிசி, சிவபெருமானுக்குரியதும் இந்த அரிசி. அப்ப இந்த பச்சரிசிய உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். 1/2 கிலோ, 1 கிலோ, 1 சிப்பம். இப்ப 25 கிலோ சிப்பம் நாங்க வாங்கி கொடுக்கறோம், நாங்க நல்ல வசதியாதம்மா இருக்கோம், பரவாயில்ல வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அம்பாள் கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், விநாயகர் கோவிலாக கூட இருக்கலாம். எந்த கோவிலாக இருந்தாலும் கட்டாயம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை வாங்கி கொடுங்க. உங்களால உங்க வசதிக்கு எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தாராளமாக கோவில்களுக்கு இதை தானமாக கொடுக்கலாம்.
இப்படி நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி நம்ம அரிசியை கோயிலுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம வீட்டுல எப்படி செல்வம் சேரும், அரிசியை நம்ம வீட்டுல வாங்கினாலாவது ஒரு 10 நாள் 20 நாள் ஆக்கியாவது சாப்பிடலாம். இதை நீங்க கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்குறீங்களேமா, இதுல எப்படி எங்க வீட்டுல இருக்கிற செல்வம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானுக்குரிய தானியம் அரிசி. மகாலட்சுமியும் இந்த பச்சரிசியில் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்ப மகாலட்சுமிக்கும் சந்திர பகவானுக்குரிய இந்த பொருளையும் நம்ம வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வீடுகளில் நிச்சயம் செல்வ செழிப்பு ஏற்படும். எப்படி? நம்ம பச்சரிசியில மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அப்ப மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல கவலைகள், தரித்திர நிலைகள், வறுமைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி சந்திர பகவானுக்குரிய தானியம் பச்சரிசி. அப்ப இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுவாருன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவான மனநிலையில நம்மளை வச்சிருப்பாரு. அப்ப தெளிவான மனநிலையில நாம எடுக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்பவே தெளிவாக இருக்கும். அப்ப ரொம்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், ஒரு தொழில் செய்யறோம் அப்படிங்கிறப்ப நல்ல முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நம் வீடுகளில் செல்வம் சேரும். அதனால கட்டாயம் இன்றைய நாள்ல இருந்து நாளைக்கு காலையில 9 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாளை 9 மணி வரைக்கும் நீங்க இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பசுமாட்டிற்கு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், பச்சரிசியை ஊற வச்சு வெல்லம் கலந்து அதையும் நீங்க மாடுகளுக்கு உணவாக கொடுக்கலாம். அமாவாசை அன்று அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. நான் ஏற்கனவே அகத்திக்கீரை யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தியும் நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. சரி, இப்பேற்பட்ட அமாவாசையில கண்டிப்பா நாம சில விஷயங்களை செய்யவே கூடாது. என்ன விஷயங்களை செய்யக்கூடாது? அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த அமாவாசை திதிகள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மிக மிக சக்திகள் அதிகமாக இருக்கும். அந்த நாள்ல நம்ம அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதோடு உடல் நலக்குறைவும் நம்மளுக்கு ஏற்படும். அதனால முற்றிலுமாக அசைவத்தை தவிர்க்க வேண்டிய நாள். அதே மாதிரி அமாவாசை நாள் அன்று நாம இரவு நேரங்கள்ல வெகு தூர பயணங்களை மேற்கொள்வதையும் நாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமாவாசை அன்று கண் திருஷ்டி கழிப்பாங்க. ஒரு எலும்பிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி அதை முழுசா கட் பண்ணாம முக்காவாசியா கட் பண்ணி அதுல எலும்புச்சம்பழத்துல குங்குமத்தை நல்லா தடவிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு பக்கமாக நிற்க சொல்லி 3 முறை வலதுபுறம் 3 முறை இடதுபுறமாக சுற்றி அந்த குங்குமத்தை லைட்டா அப்படியே பிழிஞ்சு விட்டீங்கன்னா அப்படியே பிளட் மாதிரி அப்படியே வரும். குங்குமம் கலந்து அதை கொஞ்சமா எடுத்து உங்களுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க நெத்தியில வச்சுட்டு அப்படியே வெளியில போய் நிலைவாசல்ல நின்று வெளிப்புறமாக உங்க வீட்டையும் 3 முறை வலதுபுறம் 3 முறை இடதுபுறம் சுத்தி அதை கொண்டு போய் முச்சந்தில போட்டுடுங்க. இப்படி அமாவாசை அன்று கண் திருஷ்டி கழித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் தீய சக்திகளும் வெளியேறிவிடும். கண்டிப்பாக இந்த அமாவாசையில் இது எல்லாமே செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்